அதுக்கப்புறம் நீங்க கலவரம் எல்லாம் குறித்து சொன்னீங்க. இன்றைக்கு வரைக்கும் 75 ஆண்டு காலத்துல சாதி ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக, மத ரீதியாக, வடக்கு தெற்கு எல்லா பிரிவினை செய்து தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம். கோவை குண்டுவெடிப்பு இவங்க ஆட்சியில் தான் வந்தது. இப்ப கோட்டை ஈஸ்வரன் கோயில் அந்த குண்டுவெடிப்பு அப்படிங்கிறது நடந்து, அதில் நடந்த விஷயங்கள் பல. அது கூட சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்லி மாற்ற பார்த்தாங்க. அதுவும் திமுக ஆட்சியில தான். இதனால எந்த வகையிலையும் சட்ட ஒழுங்குக்கு கட்டுப்பட்டது அல்ல திராவிட முன்னேற்ற கழகம். நான் மது குறித்து தான் பேசிட்டு இருந்தோம். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் என்பது மிகவும் சாதாரணமாகிவிட்டது. எல்லா இடங்கள்லயும் போதைப் பொருள் கலாச்சாரம். சிறுவர்களும் மிஞ்சல் அதுல. இன்னைக்கு முதலமைச்சரே போய் குடிக்காதீங்கன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு பல இடங்கள்ல மதுவிலிருந்து மீள்கின்ற மறுவாழ்வு மையங்கள் அதிகமாக இருக்கிறது இந்த ஆட்சியில. அது ஆட்சியினுடைய அவலம் சொல்லலாம். அதனால எந்த ஒரு சட்ட ஒழுங்கு கட்டுப்பாடும் இன்றி இந்த ஆட்சி போய்கொண்டிருக்கிறது. இதோட ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம், இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்றிருக்கின்ற கடன்கார மாநிலம் என்றால் நம்முடைய தமிழ்நாடு. ஆனா பணக்கார கட்சி என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். 10 லட்சம் ரூபாய் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கு இறப்புக்கு தருவதாக அறிவிச்சிருக்காங்க. 10 லட்சம் ரூபாய். இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற முதலமைச்சர்கள்லேயே 14வது பணக்காரராக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கின்றார்கள். 35 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி இந்த நாட்டை கடங்கார மாநிலமாக வைத்திருக்கிறது. ஆனால் அந்த கட்சி பணக்கார கட்சியாக இருக்கிறது.